தசரதர் என்னும் மகாராஜா அயோத்தியை ஆண்டு வந்தார். அவருக்கு ஒரு தலை, 2 கைகள், 3 கால்கள், 4 மலைகளும் உண்டன. இந்த ப்ரீஃபிங் நோட்லாம் நமக்கு செட் ஆகாது. நம்ம எல்லாருக்கும் ஒரு ராமாயணம் தெரியும். ராமர் யார், சீதை யார், ஹனுமான், ராவணன், எல்லாருக்கும் அதையும் தெரியும். ராமரும் சீதையும் 14 வருஷம் வனவாசம் போனதும், ராவணன் லங்கை ஆண்டு வந்ததும், ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட் இல்லை புஷ்பக விமானத்தில் சீதையை கடத்திட்டு போனதும், ராமர் வாலியை வதம் பண்ணி சுக்ரீவனோட ஃப்ரெண்ட் ஆனதும், கிஷ்கிந்தையோட வானர சேனை சீதை அம்மாவை தேடி போனதும், அப்போது ஹனுமான் 100 யோஜனை தூரம் கடலை தாண்டி இந்த லங்கைக்குள்ளே போனாராம். ஆழ்ந்த சோகத்தில் இருந்த சீதம்மாவை பார்க்க போனாராம். ஆழ்ந்த சோகத்தில் இருந்த சீதா மேடம் ஸ்மைல் பண்ணக்கூடாது. மாதா சீதா ஒரு அசோகா ட்ரீக்கு கீழே உட்காந்துட்டு இருந்தாலாம். ஸ்டேஜுக்கெல்லாம் ட்ரீ கொண்டு வர முடியாதுமா. சீதா ஜிம்னாஸ்டிக்ஸா? சீதைக்கெல்லாம் ஜிம்னாஸ்டிக்ஸ் தெரியாதுமா. சீதா மாதா மேக்கப்லாம் ஓகே தான், டைலாக்கு போவோமா? Wait, I will start. What has this Hanuman done? Rama has asked Hanuman to meet me and hand over my favorite ring and come back. Vandoma, Ponoma, Napohama. He has killed Ravana's son Akshay Khanna. ஐயோ அம்மா, அது அக்ஷய் குமாரன், கண்ணா இல்ல. Okay, whoever. Now Meghanathan has took Hanuman to Ravana's court. Saavadan Hanumanaki enaki. மகாராஜா, உங்க ஆர்டர்ஸ் பேஸ் பண்ணி இந்த வானரை அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு வந்திருக்கேன். இவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணுங்கிறத நீங்க சொல்லுங்க. இவனை கொல்லக்கு முன்னாடி யார் இவன், எதுக்கு ஸ்ரீலங்கா வந்துக்கணும் தெரிஞ்சணும். அப்போ ஸ்ரீலங்காவே இல்லையாடா? யாரு நீ, எதுக்கு வந்திருக்க? நீ ரகலா பண்ணிருக்க. உன்னோட ஃப்ரெண்டு பைல்வான் பருப்பு பிஸ்தா வாலி தப்பு செஞ்சனால கொல்ல பார்த்தான்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். உன்னோட ஃப்ரெண்டு வாலி மாதிரி நீனும் தப்பு செஞ்சேன்னு வச்சுக்கோ, இங்கேயும் சம்பவம் இருக்கும். சம்பவமா? ஸ்பிரிங்ஸ் டே முடிஞ்சு ஜெயிலு தாண்டி உனக்கு. வானரா, என்ன திங்க் பண்ணிட்டு என்ன சேர்ந்துருக்கு, உண்மையை சொல்லு. ராவணா, அதிகமா கோவப்பட்டா உடம்புக்காகன்னு தெரியாத உனக்கு? வாய மூடு, எதுக்கு வந்திருக்க மட்டும் சொல்லு. லங்கேஷா, முதல்ல அந்த கத்தி போட்டு இழுத்து வந்திருக்கேன், மெதப்புல இருக்கியே. இப்ப பாரு, ஜெய் ஸ்ரீராம். அதிதி தேவோ பவ, கெஸ்ட் எல்லாம் காதிக்கு ஈக்குவல். அது கூட தெரியாதா என்ன? எனக்கு உட்காரத்துக்கு ஒரு சேர் கொடுத்தியா? நல்லது. இப்ப எப்படி உட்காரன்னு மட்டும் பாரு. இப்ப சொல்றேன், கேட்டுக்கோ. நாயம் பிரபு ஸ்ரீ ராமனோட தூரன், வாயு புத்திரன் ஹனுமான் 100 மைல் கடலை தாண்டி மாதா சீதாவை பத்தி தெரிஞ்சு கொண்டிருக்கேன். ஓஹோ, நினைச்சேன், இப்ப புரிஞ்சது. அந்த 2 சன்னியாசி என் கூட சண்டை போட பயங்கர அனுப்பிச்சிருக்கான். ராமரும் லக்ஷ்மணரும் இந்த 4 பிளாக்கையும் யார் அந்த சரண போடுறதுக்கு எவனோட ஹெல்ப்பும் தேவையில்ல, அது உனக்கே தெரியும். அதனால தான் நீ சீதா உங்களுக்கு தெரியாம கடத்தி வந்த.
பாக்குறியா? அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ. சீதம்மாவை ரெஸ்பெக்டோட கூட்டிட்டு போய் ராமகிட்ட ஒப்படைச்சிடு. இல்லைன்னா உன் கதை முடிஞ்சுது. இதுதான் உனக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங். என் பிரபு ஸ்ரீராமர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஐயா என்னை மன்னிச்சுக்கோங்கயா. டேய் போலீஸ் கூப்பிட்டுவேன். தர்மத்தை ஃபாலோ பண்ணா நடக்கதான் போகுது. ஐயோ ராவணன் அங்க. சரி சீதா வந்துட்டால, இதோட முடிச்சுக்கலாம்.